வணக்கம், நானும் உங்கள் சங்கர். இது உங்கள் KS Shankar. என்னடா பேக்கில் வச்சுருக்க வீட்டுக்கு எங்கே இருக்கிறேன்னு சொல்லி யோசிக்கிறேன். ஊரடங்கு போட்டாச்சு, அப்போ வெளியில் போயிடாது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்து ஒரு சில காணொலிகள் எடுக்கலாம்னு சொல்லி தான் எடுத்துக்கொண்டிருக்கேன். என்னென்னு சொன்னால், இந்த பேக் இந்த பேக் தான் நான் இங்கே வீட்டுக்கு போகிறனால கொண்டு வரேன். இந்த பேக்குக்கு இப்போ என்னென்ன சாமான் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு காட்ட போகிறேன். நீங்கள் கனவு கேட்டுக்கொண்டு வந்தீங்க, அதுக்கு என்ன கேமரா யூஸ் பண்ணுறேன், இதுக்கு என்ன கேமரா யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி நீங்கள் கனவு கேட்டுக்கொண்டு வந்தீங்க. அதில் நான் சொல்லிக்கொள்ளலாம் விளக்கமாக. எனக்கு தேவையான சாமான் அத்தனையுமே இதுக்கு இருக்கும். சில சாமான இப்போ நான் வழியில் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கேன். அதாவது GoPro கேமரா எடுத்துக்கொண்டிருக்கேன். GoPro அங்கே இருக்குது, மைக் இஞ்சி இருக்குது, ஸ்டாண்ட் அங்கே இருக்குது, அடுத்து லைட் உண்டு. அந்த லைட்டு மாதிரி தான் கிடக்கு. என்னென்னு சொன்னால், இப்போ நான் இந்த பேக்கு என்ன இருக்குன்னு சொல்லி காட்டுறேன் நான் உங்களுக்கு. இந்த பேக் பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம லேப் கொண்டு வேண்டாம், டெல் லேப்டாப் உண்டு. அந்த வேண்டைக்கு வந்த பேக் தான் இது. பேக்கில் பார்த்தீங்கன்னா சைட் பாக்கெட்டுக்கு சானிடைசர் பிராண்ட் காட்டையில் இது ஸ்ப்ரே பண்ணுறது. அதே இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஜெல். என்னென்னு சொன்னால், நான் ஜெல்லாம் கூட பாவிக்கிறேன். நான் கைக்கு போட்டுட்டு வச்சுருவேன். மற்ற இந்த ஸ்ப்ரே என்னதுக்காக சொன்னால், சின்ன அங்கே போகணுன்னு சொன்னால் கடைகளுக்கு அங்கே போனேன்டா பேக்கை இப்படி வச்சு போடுவேன். நான் வச்சுட்டு என்ன செய்வேன், கீழ்ப்பக்கம் அடிச்சு விட்டுருவேன். கீழ்ப்பக்கம் தான் நிலத்தில் முட்டுறது. அது கடிக்கிறதுக்காண்டி தான் இந்த இது வச்சுருக்கேன். சில நேரம் இதையும் கையை கடிச்சிட்டு வரனாங்க. அடுத்து கூட இந்த இதில் கடிப்பேன். இந்த ஜெல் போட்டு பூசிக்கொண்டிருக்கேன். அப்போ ஸ்ப்ரே பண்ணிட்டு போகிறேன். இது நாங்கள் மேசையில் எங்கள் சாப்பிடக்க இதில் முட்டி கொண்டிருக்கோம். அதுக்காண்டி இதில் பாவிக்கிறது. அடுத்து பார்த்திங்கன்னா பேக்கில் மொத்தம் 3 சிப் இருக்குது. சரியோ, அதுக்கு நாங்கள் முதலாவது முன்பக்கம் தெரியுற சிப்புக்காக எடுப்போம். இதுக்கு பார்த்திங்கன்னா பவர் பேங்க் இருக்குது. இது பார்த்திங்கன்னா 10,000 mAh உள்ள பவர் பேங்க் தான். பரவாயில்ல, நான் வேண்டதுக்கு ஒரு 3 வருஷத்துக்கு கூட பாவிச்சிட்டேன். இது வரைக்கும் பாவிச்சு கொண்டு இருக்கேன். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா சொன்னால் கொஞ்சம் சார்ஜ் இருக்கிறது கூடவே இருக்குது. சார்ஜ் என்னென்னு சொல்கிறேன், கொஞ்சம் விட்டால் ஒருக்க தான் போடக்கூடிய மாதிரி கிடக்கு. பலதாகி கொண்டு வருது, நிற்குது இல்லை சார்ஜ். அதில் பவர் பேங்க்லேயே சார்ஜ் நிற்குது இல்லை. அடுத்த இதுக்காக ஒன்றும் இல்லை. சின்ன இந்த ஃபோனை கொண்டு வந்து இதுக்காக வைப்பேன் நான். அடுத்த வருஷம்னா 10 ஆசி. இதுக்கு என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இதுக்கு என்ன பேர்ஸ் இருக்கும். மற்றதுக்கு எக்ஸ்ட்ரா மைக் கொண்டு இருக்கும். என்னென்னு சொன்னால், இது சாதாரண மைக் தான். இது பார்த்திங்கன்னா சாதாரண மைக் கொண்டு 800 அந்த மைக். இந்த மைக் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு 3 மாதம் தான் பாவிக்கணும். அதை தாண்டி பிறகு பாவிக்காது, இடையே வலிக்கிட்டுரும். இதுதான் இது ஒரு புது மைக் தான் வச்சுருப்பேன். என்ன ஆரம்பிச்சு சொன்னால், தச்சமே இந்த மைக் போல தான் போச்சுன்னு சொன்னால் இதை கொடுத்து தான் எடுக்கணும். அதுக்காண்டி தான் வச்சுருக்கேன். பர்ஸுக்கு என்ன இருக்குன்னு சொல்லி பிறகு காட்டுறேன். பிச்சைக்காம சில்லறை சத்தம் கேட்குன்னு சொல்லி யோசிக்கிறேன். இந்த மிச்ச காசுகள் இங்கே தந்தாத தூக்கி வச்சுருப்பேன் அப்படி அதுக்காக. ஆனால் இப்போ நான் இந்த தேடி எடுத்து இதுக்கு வச்சுருந்தேன். என்ன ஆரம்பிச்சு சொன்னால், நீங்கள் கனவை கேட்டுக்கொண்டு வந்தீங்க எங்கள் காசை காட்டுன்னு சொல்லி அதான் காட்ட போகிறோம். அதுக்கு கிடக்கு வேறு ஒன்றும் இல்லை. இதில் மற்ற பார்த்திங்கன்னா பெரிய சிப். இதுக்காக 3 சாமான்களும் இருக்குது. முதல்ல இதில் பார்த்திங்கன்னு சொன்னால், இதுக்கு வேணுங்க ஒரு பேனை ஒன்று இருக்கும். மற்ற இதுக்கு சின்ன நோட் புக் ஒன்று இருக்கும். என்ன ஆரம்பிச்சு சொன்னால், இங்கே ஃபோன்னு சொன்னால் சில நம்பர் அறிவினம், சில விசிட்டிங் அந்த அறிவினம். அப்படி இல்லாட்டி நம்பர் சொல்லிவிடும் எழுதி கொண்டு வரதுக்காண்டி இதில் ரெண்டுவேன். அப்படி இல்லாட்டி பார்த்துக்கணும் ஃபோனில் சேவ் பண்ணி போட்டு வந்துடுவேன். ஏதாவது அவசரத்துக்கு எதாவது எழுதி கிழிச்சு கொடுக்கணும்னு சொன்னால் இது தான் பயன்படுத்துறது. ஒரு பேனையும் இதுவும் கிடக்கு. மற்ற வருஷம்னா GoProட ஸ்டாண்ட் இருக்குது. இது நிறைய இடத்துல பயன்படுது தான் அந்த ஸ்டாண்ட் இருக்குது. மற்றது இதுக்காங்க போயா மைக் இருக்குது. மைக் இந்த கேபிள், இது ஸ்டாண்ட், போயா MM1 அந்த மைக் தான் இது. இது பார்த்திங்கன்னா என்னது பயன்படும்னு சொன்னால், நான் கூட அந்த உண்மையான சவுண்டுகள் கடற்கரையில் அலைச்சத்தம் இருக்குது தானே, அந்த அலைச்சத்தம் கேட்குறதுக்கெல்லாம் சவுண்ட் கேட்கணும்னு சொன்னால் இந்த மைக்கை தான் கொண்டு எடுக்கிறது. ஆனால் சில கதைக்கே எடுக்கிறதுனா இது பார்த்திங்கன்னா அவ்வளோத்துக்கு இந்த சவுண்டு தெளிவாக எடுக்குது இல்லை, கதைக்கிற சவுண்டுகள். ஆனால் இயற்கையான சவுண்டுகள் எடுக்கிறதுக்கு இது பயன்படும். இது பார்த்திங்கன்னா கேமராக்குரிய வயர், இது ஃபோனுக்குரிய வயர். இதை கொழுவி தான் GoProவில் செட் பண்ணி எடுக்கணும். இப்படி கொழுவோம். இந்த ப்ளக் இருக்குது தானே, எடுத்தால் சரி அப்படியே நிற்கும். காய்ச்சி கொண்டு போக வேண்டியான். இந்த மைக் இருக்குது. அதில் பேக்கும் இருக்குது. இது நல்ல பேக் இருந்தால் சொல்கிறேன், நல்ல பேக். மற்ற என்னென்னு சொன்னால், இது சாதாரண பேக் ஒன்று. என்னதுக்கான சொன்னால், இந்த மைக் வச்சுருக்கேன். இதுக்கு அந்த பேக் துளைஞ்சிட்டுது, அதனால் இந்த பேக்கை போட்டு வச்சுருக்கேன். அடுத்தது இது GoProட பாக்ஸ் உண்டு. இது நாங்கள் பாவிக்கிற இன்னொரு பாக்ஸ் காட்டுறேன். இது GoPro பேட்டரி மெமரி எல்லாமே இருக்குது. மற்ற பார்த்திங்கன்னா லைட் உண்டு. இல்லை நான் சொல்கிறேன். அடுத்த இந்த இதுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் இவ்வளோ தான் கிடக்கு. வேறு ஒன்றுமே இல்லை. சரியா சைட்டை வேப் பண்ணாங்க வச்சுட்டு. இது பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் ப்ரூஃப் பேக் உண்டு. 350,000 இதுக்கு வேண்டினான். இது நம்ம ஃபோனுகளை கடலுக்கு வச்சுருக்க பயன்படுத்தி கொண்டுறான். அதாவது எங்கே என்ன சொன்னால், மாதகள் வீடியோவில் பயன்படுத்தினான். இது
அது இப்போ 2-3 இடங்களில் பயன்பட்டுருக்கு, பெருசாக பயன்படுறையில். அடுத்த வருஷமே இந்த பேக், இது ஒரு மாஸ்க் வந்த பேக் தான். இதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு பார்த்தீங்கன்னா மாஸ்க்கை போட்டு வச்சுருக்கேன். என்ன ஆரம்பிச்சு சொன்னால் இங்கே போய்க்க மாஸ்கில் அறந்துச்சுன்னு சொன்னால் வேறு மாஸ்க் இல்லை, இப்போ கடையில் இருக்காட்டி சரியில்லை. அப்புறம் அது கண்டென்ட் மட்டும் மாஸ்களையும் மற்றது விசிட்டிங் கார்டு அதை நான் காட்டுறேன் உங்களுக்கு, அதையும் வச்சுருக்கேன்னு இருக்கேன். அடுத்து வந்து டோர்ச் லைட். இது என்னத்துக்கான வேணும்னு சொன்னால் கூட இந்த இரவில் எங்கேயாவது சாப்பாடு கிடையாது வீட்டுக்கு போகிறேன் தானே, அப்போக்கே பார்த்திங்கன்னு சொன்னால் சரியாக இருட்டாக இருக்கும், சாப்பாட்டெல்லாம் ஃபோக்கஸ் ஆகாது, மற்றது நோய்ஸ் வேறு வடிக்கட்டும் வீடியோக்கள். அதுக்காண்டி தான் கொஞ்சம் லைட் வச்சுருக்கேன். அதுக்காண்டி நான் லைட் பயன்படுத்துறது இப்படி வச்சுட்டு கொஞ்சம் வச்சா வட்டா தெரியுதா, இதுக்காண்டி தான் இப்போ தேவையான நினைக்கிறேன். இப்போ நோய்ஸ் அடிக்குதான்னு பார்ப்போம். அடுத்த விஷயம்னா இது கோப்ரோ பேட்டரியும் சார்ஜர் பாக்ஸும் இருக்குது. இதுக்கு வந்து மேலே மெமரி கார்டு கொடுக்கலாம் பாருங்கள், மெமரி கார்டு ஒன்று நடக்கும். மற்றது அங்கே கேமராக்கு இருக்குது. இதுக்கு 3 பேட்டரி இருக்குது, மற்ற கோப்ரோக்கு ஒரு பேட்டரி இருக்குது, 4 பேட்டரி. இதான் அந்த பேட்டரி காரணம். இது பேட்டரி கட்டாயம் தேவைன்றதுக்கான நான் வேட்டி வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் இது பார்த்திங்கன்னா கோப்ரோ பாக்ஸ் இல்லை, இது வேறு பாக்ஸ் வந்து வேண்டி நான் கொண்டு தெரியறதுக்காண்டி. ஏன்னு சொன்னால் அது கோப்ரோ பாக்ஸ் பெரிய பாக்ஸை கொண்டு தெரிய மேலாது வெளியிட. இது என்ன சின்ன அடக்கமான பாக்ஸ் உண்டு பாருங்க. இதுக்காக கோப்ரோ வரும், இது கோப்ரோ உண்டு, இதுகள் இருக்குது கவர்கள், இதுக்கு கேபிள்லாம் இருக்குது. மிச்சம் கோப்ரோ அங்கே பழகி கிடக்கு, அப்புறம் காட்டுறேன் அவங்களுக்கு. இது கோப்ரோன்ற ஒரு சார்ஜர் கேபிள் உண்டு, வச்சுட்டு மூடுவோம். இவ்வளோ தான் இருக்குது. அடுத்த பார்த்திங்கன்னா அடுத்த வருஷம் இதுக்காக முக்கியமான சாமானம் இருக்குது, உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இது ஒரு சாதாரண ஒரு சாப்பாட்டு பெட்டி மாதிரி தான், ஒரு சாதாரண பெட்டி தான். கடையில் வேணும் 60 ரூபாய் 70 ரூபாய்க்கு வேணும் முதல். இதுக்காக இல்லை சாமான் வச்சு கிடையாது பாருங்க. குட்டி ரெண்டுக்கான குப்பை கிடைக்கும். 3 நான் காட்டுறேன். இது அந்த டிக்டாக் ஐட்டம்னு சொல்லி நான் 300 ரூபாய் 250 ரூபாய்க்கு வேணும். நான் உண்மையாக நிறைய இடங்களில் பயன்பட்டுருக்கு. இந்த இது ஒரு லைட் வச்சுருக்கேன். மற்ற பார்த்திங்கன்னா பாருங்க சூப்பர் குளுன்னு சொல்கிறது. எங்கேயாவது போடுறதுக்கு போய் ஏதாவது சாமான் உடஞ்சிச்சுன்னு சொன்னால் அவசரத்துக்கு ஒட்டி போட்டு தானே பயன்படுத்தணும். அதுக்கான சில இடங்களில் கடைகள் இருக்காது, அதுக்கான நானே ஒன்று வேண்டியதுக்கு வச்சுருக்கேன், அது அவசரத்துக்கு பயன்படுமென்னு சொல்லி. அடுத்த பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த 2 லைட் இருக்குது. இது எங்கே பவர் பேங்க். இந்த 2 லைட் என்னதுக்கு வச்சுருக்கேன்னு சொன்னால் எரியுது. இது 2 மேலத்துக்கு சொன்னால் இதுகள் வேண்ட முதல், அதாவது இந்த லைட்டும் வேண்ட முதல், அந்த லைட்டும் வேண்ட முதல் இதான் வச்சிருந்தேன் நான். இதெல்லாம் இப்படி வச்சு கொண்டு எடுத்துக்கொண்டு போகிறது சில இடங்களில், அதுக்காண்டி கிடைக்கும். இது 2 விலை 80 ரூபா. இப்போ விலை விற்கிறேன்னு சொல்லி தெரியலை எனக்கு, இது வேண்டி கரகாலமாச்சு. மற்ற ஒரு செலோ டைப் இருக்குது. இது என்னத்துக்காண்டின்னு சொன்னால் ஹெல்மெட்டுக்கு வச்சு வீடு எடுத்துன்னு போகும் தானே, அப்போ கேஸில் வந்து இதுகள் அறந்துடும், அதுக்காண்டி தான் இதை ஒட்டுறதுக்காண்டி ஒரு செலோ டைப் ஒன்று இருக்குது. மற்றது 2 பேட்டரி இருக்குது. இது அந்த லைட்டுன்ற பேட்டரி, நான் லைட்டை காட்டுறேன்னு பாருங்க உங்களுக்கு. மற்றது இது செல்ஃபி ஸ்டிக் ஒன்று இருக்குது தான், தச்சமே உடஞ்சிச்சுன்னு சொன்னால் அவசரத்துக்கு தவிர்க்கிறதுக்காண்டி இதுக்கு கொண்டு வச்சுருக்கேன். மற்றது இதுக்கு 2 கேபிள் இருக்கணும். இதுக்கு அதுக்கு 2 கேபிள் இருக்குது. ஒன்று டைப் சி, மற்ற நார்மல் பின் கேபிள் ஒன்று வேணும். 2ம் பவர் பேங்குக்காண்டி வச்சுருக்கேன் நான், அவசரத்துக்கு ஏதாவது தேவைன்னு சொல்லி. அடுத்த கத்தி, கடவுளுக்கு போகிற மாதிரிக்கான சாமான் வச்சுருக்கேன்னு சொல்லி யோசிக்கிறீங்கள. கத்தி என்னத்துக்காக தச்சமையான இடங்களுக்கு போயிருக்க அவன் அவக்க வேண்டியது வரும், அப்படி அது வரும் தானே, அதுக்காக வச்சுருக்கேன். நீங்கள் யோசிப்பீங்க நான் கடவுளுக்கு போகிற கூட இவ்வளோ சாமான் வச்சுருக்க மாட்டேன்னு யோசிப்பீங்க. அடுத்த பார்த்திங்கன்னா பேட்ரி. இது என்ன பேட்டரின்னு சொன்னால் இந்த மைக்கு தானே, இது போஜா மைக் ஒன்று தான். இந்த மைக்கு பார்த்திங்கன்னா பேட்டரி போட்டு தான் வேலை செய்யும். இந்த பேட்டரி எப்போ சாட்சிக்கும் எங்களுக்கு தெரியாது, அவசரத்துக்கு பேட்டரி சாட்சினா போச்சுன்னு சொன்னால் வீடியோ எடுக்கலாது. அதுக்காக தான் பேட்டரி ஒன்று கார்ட் ஒன்று வேண்டி வச்சுருக்கேன். இந்த விட இவ்வளவு தெரியலை எனக்கு, விட மறந்துட்டேன் நான். அவசரத்துக்கு உதவ பண்ணுறதுக்கான இதுக்கே வச்சுருக்கேன். அப்படியே மற்ற பார்த்திங்கன்னு சொன்னால் கார்ட் ரீடர்கள். அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் பாருங்கள் இந்த மெமரி கார்டு ரீடர்கள் இருக்குது. 4 மெமரி கார்டு ரீடர் தான். பார்த்திங்கன்னா 1-2 தான் வேலை செய்யும், சின்ன திடீர்னு மாறி வேலை செய்யும். அப்போ எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டு வேலை செய்யும் தானே வந்து நம்பிக்கையில். இது பார்த்திங்கன்னா ஓடிஜி இருக்குது, டைப் சி ஓடிஜி, மற்ற சும்மா நார்மல் பின் ஓடிஜிலாம் இருக்குது. என்னத்துக்கான்னு சொன்னால் சில இடங்களில் வீடியோக்களை ஃபோனில் ஏற்ற வேண்டி வரும், மெமரி கார்டை போட்டு அதுக்காண்டி வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா இது இல்லை, அதாவது கோப்ரோ ஸ்டாண்ட் தானே, ஸ்டாண்ட் ஸ்க்ரூ கொடுக்குறது அதுக்கு கிடக்கு, அதில் கொடி தான் கொண்டு போகிறேன் நான். இருந்தாலும் ஒரு எக்ஸ்ட்ரா வந்து இது கிடக்கு. அடுத்த பார்த்திங்கன்னு சொன்னால் சிரிக்காயங்க ஒரு பிளாஸ்டர் இருக்குது. இந்த பிளாஸ்டர் என்னதுக்கான்னு சொன்னால் சில இடங்களில் நாங்கள் இங்கே காடு எடுக்க போகிறோம், நாங்கள் வீடியோ எடுக்க. சில இடங்கள் அவரோட கதைக்கு ஏதாவது இடத்துல கிழிச்சு காயம் வந்துச்சுன்னு சொன்னால்
அந்த இடத்துல ஒரு இதுவும் இருக்காது. அதுக்காண்டி நாங்களே பிளாஸ்டர் ஒன்று வச்சுருக்கேன். தச்சம் ஏதாவது காயங்கள் வந்துச்சுன்னு சொன்னால் பிளாஸ்டர் ஒட்டி போட்டு வரலாம்ன்றதுக்காண்டி 2 பிளாஸ்டரும் பண்ணி வச்சுருக்கேன். மற்ற ஒரு பிளேட் உண்டு, பிளேட்டும் இப்படி உண்டு தேவைப்படும் தானே, அதை வெட்டணும் என்னன்னு சொல்லி அதுக்கு இது ஒரு சின்ன கேபிள் உண்டு. இதுவும் நார்மல் பின் கேபிள் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரவர் பேண்ட் இருக்கும். இப்போ ஒன்று தான் கிடக்கும், கொஞ்சம் எடுத்துட்டு நான் மற்ற டிஷ்யூ என்னது காணிச்சுன்னா ஒன்று தேவை இருந்தால் துறைக்கணும் லென்ஸ் துறைக்கணும் அது எடுக்கான்னு சொல்லி அதுக்கான டிஷ்யூ உண்டு. மற்றது இந்த சின்ன குட்டி பேப்பர் இருக்குது தானே, இது என்னது காணின்னு சொன்னால் கோப்ரோ இருக்குது தானே, கோப்ரோ ஹெல்மெட்டை பொழி வைக்க சின்ன ஒரு இடைவெளி வந்து ஆடிக்கொண்டிருக்கும். இந்த ஆட்டத்தை குறைக்கிறதுக்காண்டி இந்த வச்சு அடைச்சி விட்டேன்னு சொன்னால் அது ஆடாது. அதுக்காக தான் இந்த சின்ன இது. மற்ற இது இந்த மைக்கு இந்த ஹோல்டர் தானே, இந்த மைக் ஹோல்டர் தானே, அது வந்து எக்ஸ்ட்ராவே இருக்குது. பழுதாக போன மைக்கு இந்த கழட்டி வச்சுருக்கேன். இது உடஞ்சிச்சுன்னு சொன்னால் அவசரத்துக்கு இது பயன்படுத்துறதுக்காண்டி இதை வச்சுருக்கேன். இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா இந்த பெட்டிக்கு இருக்கிறது. இவ்வளோ தான் நான் வீட்டுக்கு போய் கொண்டும் போகிறது பாருங்க இவ்வளோ சாமான்னு சொல்லி. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பர்ஸுக்கு என்ன இருக்குன்னு சொல்லி உங்களை காட்ட போகிறேன். இது அடுத்த வீடியோலாம் பெற போகுது. என்னென்னு சொன்னால் இது கண்ணீரம் வந்துட்டு நீங்கள் பார்க்க மாட்டீங்க நிறைய பேர். அடுத்த வீடியோவில் போட்டுக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மை பர்ஸ் எக்ஸ்ப்ளோர் வீடியோ வரும் பாருங்க. ஓகே பாய்.